வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருப்பதி லட்டில் ஏற்பட்ட கலப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருப்பதி என்றவுடன் நமக்கு முதலில் ஞாபகம் வருவது பெருமாள் மற்றும் திருப்பதி லட்டு ஆகும். அங்கு பிரசாதமாக தரப்படும் லட்டில் பல கலப்படங்கள் நடந்திருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளிவர தொடங்கிவிட்டன. அதிலும் முக்கியமாக மிருகத்தின் கொழுப்புகள் லட்டில் கலந்து இருப்பதாக ஆந்திரா மாநிலத்தின் முதலமைச்சரே கூறியிருப்பது மிகவும் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. இதனால் மத்திய அரசு இதற்கான காரணத்தை கண்டறிந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் என செய்தி வெளியிட்டுள்ளது. உலகத்தில் மிகவும் பணக்கார கடவுளாகவும் கோயிலாகவும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் விளங்குகிறது. கடந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 5142 கோடியை திருப்பதி கோயில் சம்பாதித்து உள்ளது. அதில் லட்டு விற்பனையில் இருந்து மட்டும் சுமார் 600 கோடி இக்கோயிலுக்கு கிடைத்துள்ளது. ஒரு நாளில் சுமார் 3 லட்சம் லட்டுகள் பிரசாதமாக திருப்பதியில் பக்தர்களுக்கு விற்கப்படுகிறது. இவ்வளவு லட்டுகள் தயார் செய்தும் பக்தர்களுக்கு போதிய அளவில் பிரசாதம் தர முடியாமல் திருப்பதி தேவஸ்தானம் இருந்துள்ளது. அந்த அளவிற்கு அதிகமான எண்ணிக்கை பக்தர்கள் திருப்பதிக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். வரலாற்றுப்படி பார்த்தால் திருப்பதி தேவஸ்தானம் சுமார் 6 முறை லட்டு தயாரிப்பில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றத்திற்கு காரணம் தரமான பிரசாதத்தை பக்தர்களுக்கு தருவதற்காகவே ஆகும். ஆரம்ப காலத்தில் திருப்பதியில் இலவசமாகவே பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அது பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சிக்கு முன் வரை நீடித்தது. தொடக்கத்தில் திருப்பதியில் பிரசாதமாக லட்டு தரப்படவில்லை. அப்பொழுது எல்லாம் இனிப்பு அப்பம் மாதிரியான பிரசாதங்களே வழங்கப்பட்டது. ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் திருப்பதி வந்தவுடன் அங்கு பிரசாதமாக பூந்தி என்பது வழங்கப்பட்டது. காலப்போக்கில் இந்த பூந்தியை பிடித்து லட்டாக கொடுக்க ஆரம்பித்தனர். 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தபோது உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்பொழுது திருப்பதியில் பிரசாதத்தை கொடுப்பதிலும் சிரமம் ஏற்பட்டது. இதனால் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கிடைக்க காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. பணம் இருப்பவர்கள் பிரசாதம் வாங்கிக் கொள்ள முடியும் என்ற சூழல் வந்தவுடன் பிரசாதத்தின் தட்டுப்பாட்டை ஓரளவிற்கு கையாள முடிந்தது. இதுவே காலப்போக்கில் திருப்பதி கோயிலில் வியாபாரமாக உருவானது. தொடக்கத்தில் திருப்பதி கோயிலில் வேலை செய்யும் ஆட்களே லட்டுகளை செய்து வந்தனர். ஆனால் அதிக பக்தர்களின் காரணமாக இவர்களால் அதை செய்ய முடியாமல் போனது. இதனால் திருப்பதியில் லட்டுகளை தயாரிப்பதற்காகவே ஒரு பெரிய சமையலறை உருவாக்கப்பட்டது. இங்குதான் திருப்பதிக்கு தேவையான அத்தனை லட்டுகளும் தயாரிக்கப்படுகிறது. ஒரு மாசத்திற்கு சுமார் 42,000 கிலோ அளவிற்கான நெய்யை திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி லட்டு செய்வதற்காக வெளியிருந்து வாங்குகிறது. வெளியே இருந்து மிக மிக தரமான நெய்யை மட்டுமே பயன்படுத்தியும் கலப்படம் நடந்து இருப்பதுதான் இங்கு பிரச்சனைக்கான காரணம். 9 ஜூலை 2024 திருப்பதியில் பயன்படுத்தப்பட்ட நெய்யை எடுத்து அதன் சேம்பலை பரிசோதிக்க அனுப்பினார்கள். இதற்கு காரணம் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய லட்டு பிரசாதத்தின் தரம் குறைந்து கொண்டே இருப்பதாலே ஆகும். இதனால் நிறைய புகார்கள் வந்த காரணத்தினால் ஆந்திரா அரசாங்கமே திருப்பதியில் பயன்படுத்திய நெய்யை எடுத்து குஜராத்தில் ஒரு பரிசோதனை மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இவர்கள் 16 ஜூலை அன்று நெய்யை பரிசோதித்து அதன் முடிவை வெளியிட்டார்கள். அந்த பரிசோதனையின் முடிவில் திருப்பதி லட்டு செய்ய பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கலப்படம் இருப்பதாக கண்டறியப்பட்டது. எந்தெந்த மிருகத்தின் கொழுப்பு அதில் கலந்து உள்ளது என்றால் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் போன்றவையெல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அதில் முக்கியமாக மிருகத்தின் கொழுப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த முடிவை ஆந்திரா மாநில அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. திருப்பதி தேவஸ்தானமும் இதனை வெளியிடவில்லை. ஆந்திரா மாநிலத்தின் முதலமைச்சரான சந்திரபாபு இதனை பற்றி ஒரு கூட்டத்தில் கூறுகிறார். திருப்பதியில் பயன்படுத்தப்படும் நெய்யின் பரிசோதனை முடிவு வந்திருக்கிறது. அதில் கலப்படம் இருக்கிறது என்பது தனக்கு அதிர்ச்சி தருகிறது என கூறுகிறார். இவர் வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படை என்னவென்றால், இதற்கு முன்னால் ஆந்திராவை ஆட்சி செய்த அரசாங்கம் பல ஊழல் செய்து இருக்கிறார்கள். அதிலும் கடவுளுடைய பிரசாதத்திலேயே இந்த ஊழல் செய்து இருக்கிறார்கள். எவ்வளவு மோசமானவர்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். உண்மையில் இதில் கலப்படம் நடந்து இருந்தால் ஆந்திரா முதலமைச்சராக இருக்கும் சந்திரபாபு அவரே உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து விசாரணையை தொடங்கி இருக்க வேண்டும்.
ஆனால் அப்படி எதுவும் செய்யாமல் எவ்வளவு மோசமானவர்கள் பாருங்கள் என ஒரு பரிசோதனை முடிவை காட்டி பேசியிருக்கிறார். இதன் வழி இங்கு திருப்பதி கோயிலை மையமாக வைத்து ஓர் அரசியல் நாடகம் நடக்கிறது என்பது மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திருப்பதி லட்டு சமாச்சாரம் இப்படிப்பட்ட விஷயங்களில் பேசப்படுவது இது ஒன்றும் புதிதல்ல. 2016ஆம் ஆண்டில் இந்தியா உணவு பாதுகாப்பு என்ற அமைப்பு திருப்பதியில் தயாரிக்கப்படும் லட்டின் தரத்தை சோதனை செய்தனர். அந்த பரிசோதனையில் கூட திருப்பதி லட்டில் பல கலப்படங்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். அங்கு தயாரிக்கப்படும் லட்டில் நட்டுகள், பிளாஸ்டிக் போன்றவை இருப்பதை கண்டறிந்துள்ளனர். இவ்வளவு அசுத்தமான முறையில் திருப்பதி லட்டு தயாரிக்கிறார்கள் என்ற பரிசோதனை முடிவை வெளியிடுகிறார்கள். அப்பொழுது ஆட்சியில் இருந்தது இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும் சந்திரபாபுவே ஆவார். அந்த நேரத்தில் அவர் ஆட்சியில் இருந்தபோது இந்திய உணவு பாதுகாப்பு என்கிற அமைப்பு மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவின் தரத்தை தான் பரிசோதனை செய்ய வேண்டும், கடவுளின் பிரசாதத்திற்கு இல்லை என கூறி அந்த விஷயத்தை கண்டு கொள்ளாமல் இருந்தார். ஆனால் இன்று இவரே எந்த மாதிரி கலப்படம் நடந்து இருக்கிறது பார்த்தீர்களா என பேசுகிறார். நாம் அரசியல் நாடகங்களை கண்டறிந்து பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நீதியை கண்டறிய முயற்சிகளை செய்ய வேண்டும். மீண்டும் இதில் நடக்கும் கலப்படத்திற்கு தீர்வு காணாமல் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் அரசியல் நாடகம் தொடராமல் இருப்பது நல்லது. இந்த வீடியோ திருப்பதி லட்டில் ஏற்பட்ட கலப்படத்தை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.